எங்கிருந்தோ வந்து உள்வாங்கி வெளியில் தெரிந்த கடலின் பாறையில் அமர்ந்து அறிகுறி காட்டிய சனி பகவானின் வாகனம். 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடலில் ஒற்றை காகமாக சொல்ல வந்த தூது என்ன? பக்தர்களை குழம்ப வைத்த அதிசய காட்சி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறுமே பக்தர்கள் அதிக அளவுல வரக்கூடிய நிலையில கடலின் புனித தீர்த்த தலங்கள்ல புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமான ஒன்றா இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல மட்டும் 100 அடி தூரத்திற்கு கடல் நீரானது உள்வாங்கி காட்சிகளிப்பது பக்தர்கள் மத்தியில இன்று வர ஒரு புரியாத புதிராவே இருந்துட்டு வருது. அந்த வகையில தான் அமாவாசை முடிந்து 2 நாட்களுக்கு பிறகு கடல் நீரானது கோவில் அருகே உள்ள நாளிக்கிணறு தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டு இருந்திருக்குது. இதுல என்றுமே இல்லாத வினோத நிகழ்வா எங்கிருந்தோ பறந்து வந்த காகம் ஒன்று வெளியில் தெரிந்த கடலின் பாறையில் அமர்ந்திருந்தது பக்தர்களை வியக்க வச்சிருக்குது. மேலும் ஆபத்தை உணராம உள்வாங்கிய கடலின் பாறைகள்ல நின்றபடி பக்தர்கள் சில செல்ஃபி எடுத்தும் கடலில புனித நீராடிட்டும் வராங்க. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.